அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, வாடகை கட்டடங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி உயர்வு, இவற்றையெல்லாம் கண்டித்து அதிமுக தரப்புல உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். டிசம்பர் 3ஆம் தேதி. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். சொத்து வரி, குடிநீர் வரி உயர்வு, வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி, இபிஎஸ் உண்ணாவிரதம் அறிவிப்பு, திமுகவுக்கு நெருக்கடியா அதிமுக போராட்டம் அப்படின்ற தலைப்புல பேச இருக்கிறோம். அதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு பாபு முருகவேல் பங்கேற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு வன்னியரசு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு கலை பங்கேற்றிருக்கிறார். விரைவில் திமுகவிலிருந்து திரு தமிழன் பிரசன்னா இணைய இருக்கிறார். வணக்கம் அனைவருக்கும். திரு பாபு முருகவேல், என்ன முக்கியத்துவம், இந்த போராட்டத்திற்கான முக்கியத்துவமாக அதிமுக என்ன கருதுகிறது? அதாவது இந்த உதய் மின் திட்டத்தினால், உதய் மின் திட்டத்தில் 2017ஆம் ஆண்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கையொப்பமிட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த மின்கட்டண உயர்வை ஏற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு மின் வாரியம் இந்த அளவிற்கு கடன் சுமையில் இருப்பதாக தொடர்ந்து திராவிட மாடல் பிரச்சாரம் திராவிட மாடல் அமைச்சர்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உதய் மின் திட்டம் அனைத்து மாநிலங்களுக்குமான பொதுவான ஒரு திட்டம். உதய் மின் திட்டம் கையொப்பமிட்ட பிறகு ஏற்கனவே வழங்கப்பட்ட விலையில்லா மின்சாரம் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் 2017 21 வரையிலே நிறுத்தப்படவில்லை. இப்போவும் தொடர்ந்து வருது. ஒரு விளக்கு குடிசையில் இருக்கக்கூடிய இணைப்பு இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கும் விவசாயிகளுக்கும் மின் மீட்டர் பொருத்துவதில்லை என்பற இதுவரைக்கும் எதுவும் இல்லை. அவங்களுக்கும் விலையில்லா மின்சாரம் சென்று கொண்டிருக்கிறது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான அந்த உதவி மின் திட்டத்தினுடைய சாராம்சம். ஆனால் 2017 21 அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிகிற வரையில் அந்த மாதிரி எந்த விதமான மின்கட்டண உயர்வும் இல்லை. ஆட்சி முடிகிற போது, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிகிற போது 1,42,000 கோடி கடன் சுமையில் மின் வாரியம் இருந்தது. தற்போது கூடுதலாக 23,000 கோடி மின் கடன் சுமை கூடியிருக்கிறது மின்சார வாரியத்திற்கு. அப்போ எந்த விதமான திட்டங்களும் இல்லாமல், இலவசங்களையோ விலையில்லா விஷயங்களையோ நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத அந்த சலுகையை அம்மாவினுடைய அரசு, எடப்பாடியார் தலைமையிலான அரசு இந்த 3 விளக்கு தந்தால் மட்டும்தான் நாங்கள் கையொப்பமிடுவோம் என்கிற உறுதிமொழியை பெற்ற பிறகுதான் அந்த உதய் மின் திட்டத்தில், இந்த உதய் மின் திட்டத்தால் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய மின்வாரியம் இன்றைக்கு கடன் சுமையில் இருக்கிறது, மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று ஏதாவது ஒரு சரத்திலோ ஏதாவது ஒரு பக்கத்திலோ ஏதாவது ஒரு வரியையோ இந்த திராவிட மாடல் காட்டிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறோம். இது எப்படி இருக்கிறது என்று சொல்ல ஒரு கோயபிள்ஸ் பிரச்சாரம், இது திராவிட மாடல் பிரச்சாரம். அது இல்லாத ஒன்றை, இயலாத காரியத்தை மக்களிடத்திலே தவறான ஒரு கருத்துக்களாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற போது அது ஒரு உண்மையாக தேவையற்றதுன்னு நினைக்கிறீங்களா? சொத்து வரி உயர்வோ இல்லை மின்சார கட்டண உயர்வோ, இந்த மாதிரி உயர்வுகள்லாம் தேவையற்றதுன்னு நினைக்கிறீங்களா? குறிப்பாக இந்த நம்ம கொரோனா காலங்களில் 9 மாதங்கள் எந்த விதமான வரி வருவாயும் அரசாங்கத்துக்கு இல்லை. ஆனால் 90,000 கோடி நமக்கு அந்த நேரத்தில் கடன் சுமை ஏறி இருக்கும். அதையும் சமாளித்து எந்த விதமான கடன் சுமையும் ஏற்றாமல் பிரமாதமான ஒரு ஆட்சியை அம்மாவினுடைய அரசான எடப்பாடியார் தலைமையிலே நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஏற்கனவே இருந்த விலையில்லா திட்டங்கள், நடைமுறையில் இருந்த திட்டங்கள் அனைத்தையுமே எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு வரி வருவாய் கூடியிருக்கிறது. மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறோம், சொத்து வரியை உயர்த்தியிருக்கிறோம், டாஸ்மாகில் கூடுதலாக வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் கூடுதலாக 3,37,000 கோடி இன்றைக்கு கடன் சுமை 2021 இந்த 3 ஆண்டுகள் 9 மாதங்களிலே கூடுதலாக கடன் சுமை ஏறி இருக்கிறது. அப்போ ஒரு நிர்வாக திறனில்லாத ஒரு அரசாங்கம் இருப்பதன் அடிப்படையில் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இருக்கிற போது சொத்து வரியை உயர்த்த மாட்டவர், 15வது நிதிக்குழுவிலே சொத்து வரியை உயர்த்தக்கூடாது, அதில் வரி இருக்கக்கூடிய அந்த கடன் சுமையை மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பகிர்ந்து கொள்ளலாம், அதற்குண்டான மானியத்தை மத்திய அரசாங்கம் தருவதற்கு தயாராக இருக்கிறது என்ற அடிப்படையில் ஏற்றக்கூடாது என்று சொன்னார்கள். இருந்தாலும் கடன் சுமை அதிகமாக இருக்கிறது காரணத்தினால் இந்த சொத்து வரியை உயர்த்தலாமா என்று 3 நபர் கமிட்டியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அரசு அமைக்கிறது. இதை விசாரிங்க, ஏற்றலாமா வேணாமா என்று சொல்லி ஒரு தமிழகம் தழுவிய ஒரு விசாரணையை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது குழுதான் அமைச்சோம். ஆனால் அதற்கே மிகப்பெரிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்தது இந்த திராவிட மாடல் தலைமையிலான இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார். ஏற்றக்கூடாது, ஏற்ற போறாங்க, வரி ஏற்ற போறாங்க, ஆச்சா புச்சான்னு குத்தினார். ஆனால் உலகத்திலேயே எந்த அரசாங்கத்திலும் இல்லாமல்
இரவு 11:45 மணிக்கு ஒரு அரசாங்கம் பிறப்பித்த ஒரு அரசு எது என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் அரசு. சொத்து வரியை உயர்த்துவதற்காக இரவு 11:45 மணிக்கு ஒரு அரசாணையை பிறப்பித்து 150% வரியையும் உயர்த்தி மறுநாள் எந்த செய்தியிலையும் வராது, ஊடகங்களிலும் வராது, பேப்பர்லையும் வராது. அந்த ஒரு நாள் கடந்துரும். அன்னைக்கு என்ன நிகழ்வு நடக்கிறதோ அது மறுநாள் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு. எவ்வளவு கிளவரா இருக்காங்க பாருங்க. சொத்து வரியை உயர்த்த போறோம் என்று ஒரு குழு அமைத்ததுக்கு பிறகு அதற்கு போராட்டம் செய்த திரு ஸ்டாலின் இரவு 12 மணிக்கு ஒரு அரசாணையை பிறப்பித்து சொத்து வரியை 150% உயர்த்தி இருக்கிறார். இதுல இன்னும் வேல் பாய்ச்சற விஷயம் என்னன்னா, இப்ப அதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். 18% வணிக பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இடங்களுக்கான சொத்து வரியின் மீது 18% ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எதுக்குமே வேண்டாம். மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி போட்டது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமை, இது பணச்சுமையை ஏற்படுத்திடும் சொல்லி பொதுவாக எதிர்த்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு, ஆனால் இன்றைக்கு 18% ஜிஎஸ்டி வரியை வணிக பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களின் மீது உயர்த்தி இருக்கிறது. அது மாநில அரசுடைய முடிவு. மாநில அரசுடைய முடிவு. இது வாடகை கட்டணங்கள் வாடகை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த பணத்துக்கு 18% ஜிஎஸ்டி. அது ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு இல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் அதுல எடுக்கிறாங்க. ஜிஎஸ்டியை மாநில அரசு தீர்மானிக்க முடியும், பண்ணலாம். இந்த விஷயம் இப்ப அதாவது இப்ப பால் வரி எப்படி உயர்த்துறோம் நம்ம இங்க நம்ம தமிழ்நாட்டுல பால் வரி மீது ஜிஎஸ்டி வருமானங்களை இன்னைக்கு 4 மணிக்கு இன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு உங்க கட்சியின் பொதுச் செயலாளர். கொரோனா பெருந்தொற்றில் ஏற்பட்ட சரிவிலிருந்து வணிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகின்ற இந்த வேளையில் வாடகை கட்டடங்களுக்கு ஜிஎஸ்டி வரி எனும் பெரும் சுமையை அவர்கள் தலையில் ஏற்றும் மத்திய அரசுக்கு எனது கடும் கண்டனம்னு. நீங்க மாநில அரசு ஏற்றிருக்கிறதா சொல்றீங்க. அதாவது எப்படின்னா, இவங்க இப்ப இந்த அண்ணன் நேரு சொன்னதன் அடிப்படையில் தான் நான் பேசுறேன். இந்த அறிக்கையும் நான் உங்க பொதுச் செயலாளர் புரியுது 4 மணிக்கு போட்டு நல்லா புரியுது எனக்கு. அண்ணன் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் இந்த வாடகை கட்டடங்களுக்கான 18% ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெறுமாறு மத்திய அரசையும் உரிய நடவடிக்கை எடுக்க மாநில அரசையும் வலியுறுத்துகிறேன். செப்டம்பர் 23ஆம் தேதி நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு செய்யறேன். ஆமா, நல்ல கேள்வி. இது என்னன்னா, இப்போ அந்த உதய் மின் திட்டத்தினால நாங்கள் கையெழுத்து போட்டதுனால பிரச்சனை ஆச்சு சொல்றாங்க இல்லையா. மத்திய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நீட் தேர்வுக்கு வரி விலக்கு வேண்டும் என்று கேட்கிற இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் இந்த உதய் மின் திட்டம் மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறது என்று முழுவதுமாக நீங்கள் புறந்தள்ளலாம். நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், நாங்கள் தனியாக நாங்கள் ஏற்கனவே இருந்த மாதிரியே நாங்கள் அந்த செட்டப்பில் நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஜிஎஸ்டியை பெருமளவு இந்த வரிச்சுமையாக இருக்கிறது, அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் முழுவதுமாக நீங்கள் புறந்தள்ளி விடலாம். இது எதுவுமே செய்யாமல் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் மத்திய அரசாங்கத்தோடு ஒத்து பயணம் செய்வதும், தனக்கு பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் எதிர்த்து குரல் கொடுப்பதும் முறையானதாக இருக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் இதுல குறிப்பா என்னன்னா 513 இப்ப இந்த உண்ணாவிரத போராட்டம் டிசம்பர் 3 நடக்குது இல்லையா, இது மாநில அரசை மட்டும் கண்டிச்சு தான் இருக்கு, மத்திய அரசை கண்டிச்சு இல்ல. அப்படி நடத்தலையா நீங்க? இல்ல, இப்போ நீங்க சொன்னீங்களா ட்வீட், இது ட்வீட்ல இருக்கு, அறிக்கையில அப்படி இல்ல. அறிக்கையில கடைசி பேரால என்ன இருக்குன்னா, திரு ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்தும் மக்கள் நலனை முன்வைத்தும் நடைபெற உள்ள இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் குறிப்பாக திருப்பூர் மாநகரத்தைச் சேர்ந்த அனைத்து வணிகர் சங்கங்களின் நிர்வாகிகள், வியாபார பெருமக்கள், பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொள்ளணும் தான் இருக்கே தவிர இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறதுல எங்கேயுமே மத்திய அரசை கண்டிச்சு நாங்க போராட்டம் நடத்துறோம். ஸ்பெசிஃபிக்கா திருப்பூர் மாநகரத்துக்கான ஒரு உண்ணாவிரத ஒரு நிலைப்பாடு. ஏன்னா 18 மாமன்ற உறுப்பினர்கள் அங்கே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கிறார்கள். தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது, மாமன்றத்தில் அந்த தீர்மானத்தை வைக்கிறார்கள். தீர்மானத்தில் எந்த விதமான விவாதங்களும் பங்கெடுப்பதற்குண்டான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஒன் ஷாட்ல ஆல் பாஸ் அப்படின்ற அந்த ஒரு வரியை பயன்படுத்தி அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகிறது. ஆமா, அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகிறது. எங்களுக்கு பேசுவதற்குண்டான மக்களின் பிரச்சனைகளை முன்வைப்பதற்குண்டான வாய்ப்பு நீங்கள் தரவில்லை. அதே நேரத்தில் இது போன்ற உயர்வுகளை எல்லாம் இந்த தீர்மானங்களிலே உயர்த்தி இருக்கிறீர்கள். இதையெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் திருப்பூர் மாநகராட்சியின் சார்பாக, அந்த புறநகர் மாவட்டத்தினுடைய சார்பாக, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த அறிக்கையை பொறுத்தவரையிலே இது மாநிலம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டமாகவோ போராட்டமாகவோ இல்லை. ஆனால் திருப்பூர்ல நடத்தினா கூட மத்திய அரசை கண்டிச்சு நடத்தல, மாநில அரசு தான் கண்டிக்கிறீங்க. இல்ல, இந்த இஷ்யூ அங்க நடந்த மாமன்றத்தில் நடந்தது. அதை தாண்டி இந்த 3 ஆண்டு 9 மாதங்களிலே பல போராட்டங்களை கழகத்தினுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களிலும் பல கட்ட போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இல்ல, விலைவாசி உயர்வு, பால் உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இது போன்ற பல விடயங்களுக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, கள்ளச்சாராய பிரச்சனை, இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். அதனால இந்த திருப்பூருக்கான அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த போராட்டமும் இது மாநிலத்தினுடைய நலனுக்கான ஒரு போராட்டமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பகுதியில் நடைபெறுகிற உண்ணாவிரதம் என்பதற்காக அதையோடு சுருக்கி பார்த்து விடாதீர்கள். இது மக்கள் நலன்
சார்ந்த ஒரு திட்டமாக இருக்கிறது. அதற்கான ஒரு போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும். ஏன் இது அடுத்த சுற்றிலே ஒரே நிமிடத்தில் அம்மாவுடைய ஆட்சியில ஏறத்தாழ 36,000க்கும் மேற்பட்ட போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தமிழகம் தழுவி நடந்திருக்கிறது. அதற்கு அனுமதியும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம், காவல்துறை பாதுகாப்பையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்றாலே அனுமதி மறுக்கிறது, அதற்குண்டான எந்த விதமான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரவில்லை என்று நான் சொல்லவில்லை. கூட்டணியில் இருக்கிற தோழர் சோ பாலகிருஷ்ணன் அவர் என்ன கா பாலகிருஷ்ணன் சொல்றாரு விருதாச்சலத்தில் எந்த விதமான மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் இந்த அரசாங்கம் அனுமதி கொடுப்பதில்லை, காவல்துறையும் அனுமதி கொடுப்பதில்லைன்னு சொல்றாரு. அதனால கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே போராட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது நாங்கள் என்பதை பிரசன்னா. களத்தில் அதிமுக இல்ல, பிரதான எதிர்க்கட்சியாக அவங்க செயல்படவே இல்லை அப்படின்லாம் விமர்சனங்கள் வந்த நிலையில அடுத்தடுத்து மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்துறாங்க. சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்போ ஜிஎஸ்டி உயர்வுன்னு அடுத்தடுத்து போராட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஒரு ஆக்டிவான எதிர்க்கட்சியாக அவங்க களத்தில் நிற்கிறாங்களே அதிமுக. ஆக்டிவான எதிர்க்கட்சியா களத்துல நிக்கிறாங்களா அப்படிங்கறது இது நீங்க எப்படி அதை ஏத்துக்கிறீங்கன்னு தெரியல. இல்ல இப்ப சமீபத்துல நிறைய போராட்டங்களை முன்னெடுத்துல அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஆக்டிவா எதுல இருக்காங்கன்னா நாற்காலியை தூக்கி போட்டு அடிச்சுக்கிறதுல ஆக்டிவா இருக்காங்க. கள ஆய்வுங்கிற பேர்ல கலவர ஆய்வுல ஆக்டிவா இருக்காங்க. நீ பெருசா நான் பெருசான்னு எடப்பாடி இரும்பு மனிதருடைய பிரதிநிதியாக வருகிற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடியே தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சுக்கிறாங்க. அதுதான் இப்போதைய அதிமுகவினுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம். அதனால பொதுமக்கள் குறித்தான அக்கறையோ கவலையோ எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது ஒரு கேள்வி பாபு முருகவேல்கிட்ட, ஒரு வழக்கறிஞர், கற்றறிந்த வழக்கறிஞர், பட்டறிவு பகுத்தறிவு எல்லா உடைய வழக்கறிஞர், அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறீங்க. இந்த 18% வரி உயர்வு ஜிஎஸ்டியை மாநில அரசு பண்ணலாமா? ஆமா பண்ணலாம். எப்படி பாலுக்கு உயர்த்துறாங்களோ அப்படி பண்ணலாங்கிறாரு. நான் அவர் பத்திரிகையெல்லாம் படிப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அவர் எந்த அடிப்படையில் இதை பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஜிஎஸ்டிங்கிறது முழுக்க மத்திய அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை ஆதரிச்சது பாஜகவை, சட்டம் கொண்டு வரப்ப ஆதரிச்சது அதிமுக. அங்கிருந்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு இன்னைக்கு மாநில அரசு ஜிஎஸ்டியை உயர்த்துதுன்னு சொல்ற அப்பட்டமான பொய்யை ஒரு பொது நிகழ்வில் ஒரு கற்றறிந்த வழக்கறிஞர் சொல்றாரு அப்படிங்கிறப்ப எனக்கு வேடிக்கையா இருக்கு. இல்ல அவங்க நகைச்செயலாளர் சரியா தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மத்திய அரசுக்கு கடும் அதை நீங்க மேல் குறிப்பிட்டு சொன்னதுனால பொதுச் செயலாளர்னு தெரியுது. இது பொதுவெளி, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் அதிமுகவின் பிரதிநிதி. அப்ப பேசுறப்ப இந்த மாநில அரசு ஜிஎஸ்டியை உயர்த்துதுன்னு சாதாரண உயர்த்த முடியாது அப்படிங்கிறது சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒருவனுக்கு கூட தெரியும். ஆனால் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக வழக்கறிஞராக உட்கார்ந்து கொண்டு மாநில அரசு ஜிஎஸ்டியை உயர்த்துதுன்னு பேசுறது எவ்வளவு பெரிய அபத்தம். அந்த அபத்தத்தை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? சரி, ஏன் உயர்த்தினாலும் நீங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? நீங்க ஏன் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க? நீங்க குறைந்தபட்சம் நீங்களும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமேன்னு அவர் கேட்கிறார். இந்த செய்தி தவறுதலாக கூட விட்டு. இந்த ரெண்டு விஷயத்தை நான் ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டீங்க. ரெண்டு விஷயத்துக்கு நான் வரேன். இப்போ இந்த சொத்து வரி உயர்வை பொறுத்த வரைக்கும் 2018 அவரே சொன்னாரு, ஒரு குழு அமைச்சாங்க, இன்ஃப்ளேஷன் கமிட்டி, ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் கமிட்டி, அஃபீஷியல்ஸ், இந்த 3 பேரையும் வச்சு ஒரு தீர்மானத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு கமிட்டி போட்டதா சொன்னாங்க. ஆனால் சப்சிக்வெண்டா பாபு முருகவேல் அவர்கள் மறந்துட்டாரு. தொடர்ச்சியா நாங்கள் அரசியலில் பயணிக்கிறதாகவும் படிக்கிறதுனாலையும் சொல்றேன், 2018-19க்கு இடையில அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற எஸ்பி வேலுமணி அவர்கள் 300% சொத்து வரியை உயர்த்திய லட்சணத்தை எங்க போய் எந்த மலையில நாங்க முட்டிக்கிறது? அவங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்காங்கிற ஒரு கேள்வி வைக்கிறோம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் வல்லது அரசு. இல்லப்பா எதிர்த்தீங்களேன்னு கேக்குறாரு. நிச்சயமா எதிர்த்தீங்க. நிச்சயமா இப்ப ஏன் உயர்த்துறீங்கன்னு நான் தான் சொல்றேன்ல, வரி வருவாய் இல்லாமல் ஒரு எந்திரத்தை நடத்துவது முட்டாள்தனம். அல்லது வரி வருவாயே உயர்த்தாமல், அல்லது உள்ளாட்சி நிர்வாகத்தையே நடத்தாமல், உள்ளாட்சிக்கு தேர்தலையே நடத்தாமல், அதிகாரிகளை வைத்துக் கொண்டு உள்ளாட்சி கலெக்ஷனை எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த முறைகெட்ட ஆட்சியின் அடிப்படையில் சொத்து வரியை உயர்த்தாமலும் அதன் அடிப்படையில் நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு, உள்ளாட்சியை நடத்துறதுக்கு நிதி இல்ல, இந்த ஆட்சி என்ன பண்ணுதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில எஸ்பி வேலுமணியை பார்த்து கேட்டப்ப ஒரே நைட்ல சார் சொன்னாரே 11:59க்கு கொடுத்தாங்கன்னு, நான் சொல்றேன் 2 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ஜீவோ வந்துச்சு. எவ்வளோ? அரசு நம்ம சாதாரண வீடுகளுக்கு சார் 300%. ஒரு தலைவர் நீங்க சொன்னார்ல, நாங்க இந்த வருவாய் இல்ல அந்த வருவாய் இல்ல, உதய் மின் திட்டத்தினால
கையெழுத்திட்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு இவங்க சொல்றாங்கல்ல, இவங்க வந்துட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு புரியல சார், எனக்கு புரியல. நீங்க உதய் மின் திட்டம் அம்மையார் ஜெயலலிதா நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி தங்கமணி, இந்த 2 போர்ஷனுக்கு வாங்கல. இல்ல ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உதய் மின் திட்டத்துக்கு நான் இல்ல, உங்களுக்கு புரியும் சார், நீங்க படிக்கிறவங்க உங்களுக்கு புரியும், நானும் ஓரளவு கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா மக்களுக்கும் அதிமுகவினுடைய பிரதிநிதிக்கும் சொல்றேன், அவர் தான் கேட்டாரு உதய் மின் திட்டத்துல கையெழுத்துறதுனால என்ன பிரச்சனைன்னு. நான் தாழ்மையோட என்ன சொல்றேன், அம்மையார் ஜெயலலிதா விட்ட அறிக்கை, அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் விட்ட அறிக்கை 2ஐயும் கொண்டு வந்து பாபு முருகவேல் அவர்களுக்கு கொடுக்கிறேன், படிங்க. உதய் மின் திட்டத்தால் மாநிலத்துக்கு எப்படிப்பட்ட இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்க சொல்லல, அம்மையார் ஜெயலலிதா சொன்னதை பாபு முருகவேலும் எடப்பாடி பழனிசாமி மறுக்க போறாங்களா? அதுல எந்த விதமான அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வராம அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கிறப்ப அவசரமாக ஓடி போய் கையெழுத்திட்டு வந்தது யார்? கையெழுத்திட்டு வந்தது யார்? அன்னைக்கு அதிமுகவில் இருந்தவர்களை கேட்டார்கள், ஏன் உதய் மின் திட்டத்தில் இவ்வளவு அவசரமா போய் கையெழுத்து போட்டு வரீங்க? தமிழ்நாடு பொறியாளர் சங்கத்தினுடைய தலைவர் வீரப்பன் கேட்டார், எதுக்கு போய் இவ்வளவு அவசரமா இந்த உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போடுறீங்க? மாநில அரசாங்கத்தினுடைய சார், நம்ம இட்ஸ் a பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், ஏற்கனவே நிறுவனங்களால் ஏற்பட்டிருக்கிற கடன், அந்த கடனை அடைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றாரு இவங்க? ஜிஎஸ்டி மத்திய அரசோட கவுன்சில் முடிவு பண்ணது, ஜிஎஸ்டி கவுன்சில் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வுன்னு மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட நகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட கட்டணங்களையே திமுக அரசு உயர்த்துதுன்னு தானே அவங்க போராட்டம் நடத்துறாங்க. பால் விலை உயர்வுங்கிறத மாநில அரசுடைய கட்டுப்பாடு இருக்கிறது தானே. இதுக்கும் அதிமுக தான் காரணம், நாங்க இல்ல. 2018-19 15வது நிதி ஆணையம் வருது. இது நகைப்புக்குரிய விஷயம் இல்லை சார், நான் ஃபேக்டோட பேசுறேன். 15வது நிதி ஆணைய குழுவில் அன்னைக்கு கலந்துகிட்டது எடப்பாடி பழனிசாமி, அவங்க நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இந்த 2 பேரும் ஒரு விஷயத்தை அங்கீகரிச்சுட்டு வராங்க, கையெழுத்து போட்டுட்டு வராங்க. என்ன அப்படின்னா, நீங்க உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு நீங்க நிதி பெறணும் அப்படின்னா, அப்ப உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு நிதி பெறக்கூடிய சூழல்ல நீங்க ஒவ்வொரு மாநகராட்சி நகராட்சிக்கு ஃப்ளோர் வைஸா ஆண்டுதோறும் உங்களுடைய ஜிடிபி ரேட் வளர்ச்சி விகிதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வாடகையை உயர்த்தணும், சொத்து வரியை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு செய்தியை கொண்டு வராங்க சார். அதை ஆதரித்து விட்டு வாக்களித்து ஏகமனதாக தீர்மானம் போட்டு விட்டு தமிழருடைய வயிற்றில் அடித்தது அதிமுக. 15வது நிதிக்குழுல இட்ஸ் ஆல் எவிடன்ஸ், எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு, போய் பாருங்க. 15வது பினான்ஸ் கமிஷன்ல அன்றைக்கு இருந்த நிதியமைச்சரும் முதலமைச்சரும் போய் இதை ஆதரிச்சுட்டு வந்தாங்க. நீங்க வரி உயர்வை, நீங்க சொத்து வரியை உயர்த்தல அப்படின்னா, ஃப்ளோர் ரேட்ஸ் உயர்த்தல அப்படின்னா உள்ளாட்சிக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டோம். அம்ரூட்னு சொல்லக்கூடிய சுகாதாரத்திற்கான கழிவுகள் வருது இல்லையா 2.3, அதற்கான நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சட்டம் போடுது. இப்ப அதைப்படி நாம இப்ப சார் நான் தான் சொன்னேன், வேற வழியே இல்லையா, வேற வழி இல்ல. நீங்க என்ன அப்படின்னா, நீங்க சொத்து வரியை உயர்த்தல அப்படின்னா அவன் நிதி கொடுக்க மாட்டான். இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம், என்ன பெர்செப்ஷன் உருவாகும்? ஏடிஎம்கே 10 ஆண்டு கால ஆட்சியில நடந்த முறையீடுகள் அவங்களால இதெல்லாம் சரி செய்ய முடியலன்னு மக்கள்கிட்ட ஒரு பெர்செப்ஷன் உருவாகுமா? இல்ல இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு வரியெல்லாம் உயர்த்துறாங்க அப்படின்னு அதிமுகவுடைய போராட்டம் ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குமா? அதிமுகவினுடைய, நான் தான் சொல்றேன், அதிமுகவினுடைய போராட்டம் ஒரு பிசுபிசுத்த போராட்டம். அது இந்த விவாதத்துக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, எங்களுக்கு நெருக்கடி இல்லை சார், மக்கள் புரிந்து கொள்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல, 300% ஒரே நைட்ல ஏத்துனவங்க எங்க 150%, 150 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வரியே இல்லை. 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வரி இல்லை. சென்னையில் 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறவங்களுக்கு 4000 ரூபாய் சார் வருஷ வரி. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு 255 ரூபாய் சார். இதுதான் டிஃபரன்ஸ். இதே பீகாரோ உத்தரப்பிரதேசத்தோ குஜராத்துக்கோ கம்பேர் பண்ணீங்கன்னா நாம 1% தான் இருக்கும். அங்க 40,000 வாங்குறாங்க, இங்க 4,000 வாங்குறோம். ஆக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில், அதை சரி செய்திருக்க வேண்டிய இடத்தில் இருந்தது அதிமுக. கோட்டை விட்டது. மக்களுடைய சுமையை தாங்கிக் கொண்டு, கொரோனா கருத்தையும் கொண்டு, பொருளாதாரத்தினுடைய வளத்தையும் கருத்தில் கொண்டு, சார் நாங்க இன்னைக்கு தனிநபர் வருமானத்துல இந்தியாவிலே முதலிடத்துல கொண்டு வந்திருக்கோம் சார். அவர் கேட்டார்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு. தனிநபர் வருமானம், இந்தியாவினுடைய தனிநபர் வருமானத்தை விட நாங்கள் 3% உயர்வா கொண்டு வந்திருக்கோம். தனிநபர் வருமானம் இந்தியாவில் 7.2, தமிழ்நாட்டில் 9.4. இந்த உயர்வு இருக்கு இல்லையா, இந்த உயர்வு சார், நான் ஒண்ணு இல்ல, ஒரு அரசாங்கம் செயல்படணும். நீங்க ஒரு பத்திரிகையாளர், நியாயமானவர், நேர்மையானவர், எனக்காக பேச வேண்டாம். நீங்க மக்கள் பதில் சொல்லுங்க. ஒரு அரசு எந்திரம் இருக்கு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எது சார் உயர்வு? உள்ளாட்சி அமைப்புகள் சிறப்புட செயல்படணும் அப்படின்னா உயர்த்த மாட்டோம்னு தானே நீங்க உயர்த்த மாட்டோம் எந்த இடத்துலயும் சொல்லல. இல்ல தேர்தல் உயர்த்த மாட்டோம் 487 தேர்தல் அறிக்கையை படிச்சு எடப்பாடி வேணா முழுசா படிக்காம இருக்கலாம், நீங்க படிச்சிருப்பீங்க நம்புறேன். இன்னும் 487 தேர்தல் அறிக்கையை எடுத்து படிக்க சொல்லுங்க. நான் ஆணித்தரமா சொல்றேன்,
தயாரிப்போட வந்திருக்கேன். எந்த இடத்திலையும் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என்று சொல்லவில்லை. கொரோனாவினுடைய பொருளாதார சீரழிவு சரிவருகிற வரை சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னோம். அதனால் வரையில் நாங்கள் உயர்த்தவில்லை. இப்போதான் உயர்த்தி இருக்கோம். அதுவும் வெறும் 150%. அதிமுக காலத்துல 300, நாங்க 180, பாதிக்கு பாதி தான். ஓகே திரு கலை, வரியை உயர்த்தாம நிர்வாகம் பண்ண முடியாதுங்கிற யதார்த்த சிக்கலை திமுக தரப்புல இருந்து பேசுறாங்க. இன்னொன்று, மத்திய அரசோடு இவங்க கூட்டணியில் இருக்கிற போது, பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது போட்டுக்கொண்ட நிர்வாக அடிப்படையிலான ஒப்பந்தங்கள் காரணமாக தான் இப்போ வரியை உயர்த்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு இந்த அரசு ஆளாகி இருக்குங்கிறதுல என்ன அதிமுகவுக்கு பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்க போகுது? இந்த உண்ணாவிரத போராட்டமோ தமிழ்நாடு அரசுக்கு எதிரான போராட்டங்களும்? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக அரசினுடைய வருமானம் பல மடங்கு கூடியிருக்குது. டாஸ்மாகில் 50,000 கோடி, இந்த பால் விலை உயர்வில் 41,000 கோடி, இன்னும் ஸ்டாம்ப் டியூட்டி உயர்வு, சொத்து வரி, குப்பை வரி, கழிவுநீர் வரி, எல்லா வரிகளையும் சேர்த்தா 1,00,000 கோடிக்கு மேலே போயிடும். ஆனால் அதிமுக ஆட்சியில் அவங்களுடைய கடைசி கட்டத்தில் கூட அவங்க வருமானம் எவ்வளோன்னா, ஆண்டு வருமானம் 60,000 கோடி தான். இப்போ அவங்க அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு வரி சுமையை மக்கள் மீது சுமத்தலைங்கிறது தெரியுது. இதை விட திமுக கொடுக்குற நலத்திட்டங்களை விட அதிகமான நலத்திட்டங்கள் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் திட்டங்கள்னு சொன்னால் திமுக என்ன சொல்கிறாங்க? நலத்திட்டங்களை தான் சொல்கிறாங்க. திட்டங்கள்னு என்ன? அத்திக்கடவு அவிநாசி திட்டம், தரபங்கா நீரேற்று திட்டம், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம். அந்த திட்டத்தை பற்றி சொல்லணும். என்னென்னா, அதுக்கு 18,000 கோடி எஸ்டிமேட்டு, 800 கோடி ஒதுக்குனாங்க. அதிமுக ஆட்சி ஒதுக்கி துவக்கினாங்க. 2 மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் 400 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா நாங்கள் 400 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியிருக்கோம் சொல்கிறார். அந்த திட்டத்துக்கு பட்ஜெட்டில் 1 பைசா கூட ஒதுக்காமல் எப்படி 400 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினாருங்கிறது அவருக்கே வெளிச்சம். சரி, இப்போ இந்த வரி உயர்வுனால கிடைக்கக்கூடிய பணத்தெல்லாம் வச்சு நிர்வாகம் தானே பண்ணுறாங்க அரசாங்கம்? நிர்வாகம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் நீங்கள் நலத்திட்டங்களோடு நின்று போயிட்டீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டுக்காக 42,000 கோடி கடைசியாக ஒதுக்குனாங்க. 52,000 கோடி. அதாவது வரியையும் உயர்த்தாம, மக்களுக்கு சுமையையும் ஏற்றாம நலத்திட்டங்களையும் செயல்பட முடிஞ்சிச்சு. அப்போ இது உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தான் இது கூடிச்சின்னு சொன்னால், உதய மின் திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாம பேசுகிறது. உதய மின் திட்டம் என்னோட நோக்கம் என்னென்னா, டான்ஜெட்கோனுடைய கடனை அடைக்கிறது. அதுதான் அதனுடைய மெயின் நோக்கம். ஏன் இப்போ ஜெயலலிதா எதிர்த்தாங்க? மத்திய அரசு எதிர்த்தாங்க. அவங்க நீங்கள் மொத்தத்தை நீங்களே அடைக்கணுன்னாங்க, அதனால் எதிர்த்தாங்க. அதுக்கடுத்து இல்லை, நத்தம் விஸ்வநாதன் ரொம்ப கோபமாக, ஆமாம் அப்போ கரெக்டு, ஒரு அறிக்கை அந்த நேரத்தில் கரெக்ட் மத்திய அரசு, ஆமாம், அதுக்கு பின்னாடி மத்திய அரசு இறங்கி வந்து நாங்கள் உதய மின் திட்டத்தில் டான்ஜெட்கோ கடனை அடைக்கிறதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு தாரோம் சொன்னதுனால அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் மின்சார கட்டணம் வரி உயர்வு இல்லை. எதனால் மின்சார கட்டணம் உயர்ந்தது? 2003 வாஜ்பாய் அரசு மத்திய மின்சார சட்டத்தை மசோதாவை கொண்டு வந்தாங்க. அப்போ திமுக அந்த ஆட்சியில் இருந்துச்சு, எதிர்க்கலை. ஆனால் அது நிறைவேறலை, அதுக்குள்ளே அந்த ஆட்சி போயிடுச்சு. 2005 அதே மத்திய மின்சார சட்டத்தை யூபி அரசு கொண்டு வந்தப்போ அப்பையும் திமுக அதில் தான் இருந்தாங்க, எதிர்க்கலை. அந்த திட்டத்தில் மத்திய மின்சார ஆணையத்தை அமைச்சாங்க. அந்த ஆணையத்துக்கு மாநில மின்சார ஆணையங்கள் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ இந்த விவாதம் வந்து உதய மின் திட்டம் குறித்து இல்லை. இப்போ இது என்ன பொலிட்டிக்கல் கெயினை கொடுக்க போகுது அதிமுகவுக்கு? தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனால் கள ஆய்வை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக, அதில் நடந்த பிரச்சனைகளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இவங்க போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மக்கள் மீது நீங்கள் ஆண்டுக்கு குடும்ப தலைவிகள் மீது 5,000 கோடி சுமையை நீங்கள் ஏற்றிருக்கிறீங்க. 100,000 கோடியா கொடுக்குறாங்க. ஆனால் ஏற்றுனது 5,000 கோடி ஒருத்த தலையிலையும். அவங்க அதை உணர மாட்டாங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க? பெண்கள் எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிகமாக வாக்களித்தாங்க, ஏன்னா நாங்கள் பெண்களுக்கு பல்வேறு சலுகைகளை பண்ணியிருக்கோம் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் அதே இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தல் எடுத்துக்கோங்க. 9 சட்டமன்றத்துக்கு, சாரி இது மகாராஷ்டிராவில், அங்கே பெண்களுக்கு ஒரே கட்டத்தில் 2-3 மாதத்தில் 10,000 கோடி போட்டாங்க. ஒரு எல்லா பெண்களுக்கும், குடும்ப தலைவிக்குன்னு இல்லை, குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் இருந்தாலும் கொடுத்தாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா,
வாக்கு வங்கி என்னாச்சு? 61% இருந்தது 66% போச்சு. இப்போ திமுகவுக்கும் அதில் வந்து பெண்கள் வந்தாங்க, ஓவர்வெல்மிங்காக வந்து வாக்களிச்சாங்கன்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. ஆனால் உங்களுக்கான வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது. ஏன்? ஏன்னா அது காரணம் மக்களுக்கு பெரிய அளவுக்கு அதிருப்தி இருந்துச்சு. அப்படியே நீங்கள் வாங்கின வாக்குகள்லையும் 6.5% குறைவாக வாங்கியிருக்கீங்க. என்னுடைய கேள்வி, இந்த 6.5% யாருக்கு போச்சு? அதிமுக போல யாருக்கு போச்சு? பாஜக போச்சு. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, பாஜக நம்ம இந்து வாக்கு வங்கியை நம்மகிட்ட இருந்து அபகரிக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் முருகனுக்கு காவடி எடுக்கிறீங்க, விழா எடுக்கிறீங்க. பாஜகவோட நீங்கள் போட்டி போடுறீங்க, இந்துக்களை கவர்வதற்கான போட்டி. அது மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லி நான் சொல்லலை, உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்க 2 கட்சிகள் சொன்னாங்க. உங்களோட தலைமை பீடம் தீகாவுடைய தலைவர் சொன்னார், மதச்சார்பற்ற கோட்பாட்டிலேருந்து நீங்கள் விலகி போகிறீங்கன்னு. கந்தகசி சவசத்தை கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் பாடலாக கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் நடத்துகிற அளவுக்கு போனீங்க. இப்போ ஒன்று நடக்குதுங்க, இந்த அறநிலையத்துறை சார்பாக குளத்தூரில் ஒரு கல்லூரி ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கல்லூரியில் சமீபத்து செய்தி, இந்துக்களுக்கு மட்டும்தான் பதவி, கிளாஸ் 4லேருந்து கிளாஸ் 1 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பதவிகளும் இந்துக்களுக்கு மட்டுமே, மற்ற சமுதாயத்துக்கு கிடையாது. இதை ஏற்று ஒரு முஸ்லீம் 4ஆம் தர சிப்பந்திக்காக விண்ணப்பித்தவர் கோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட் என்ன சொல்லுது, அது இந்து அறநிலைத்துறை சார்பாக ஆரம்பிக்கிறதுனால அது சரிதான் சொல்லுது. அந்த தீர்ப்பையும் திமுக அரசு எதிர்க்கலை. என்ன சொல்கிறீங்க இதை? என்ன அதானிக்கு நீங்கள் இன்னும் அங்கங்கே வெவ்வேறு விஷயங்களே பேசிகிட்டு இருக்கீங்களே, சப்ஜெக்ட்டுக்கு உள்ள வரலையே? எதோ பேசுகிறேன். இல்லை, பல்வேறு நிகழ்வுகளை நீங்கள் தொட்டு மொத்தமாக சொல்கிறீங்க. ஓ, வரி பட்டு மட்டும்தான் பேசணுமா? தலைப்பு அதுதானே? எல்லாத்தையும் பேசுனீங்களா? நீங்கள் பேச விட்டீங்களா? இல்லை, தலைப்போட்டி தானே எல்லாரும் பேசுனாரு. நான் அதுக்கு வர்றேன். சரி, அடுத்த சுற்றுல வரலாம். நான் வன்னியரசில் போயிட்டு அடுத்த சுற்றுல வரேன். அடுத்த சுற்றுல பேசலாம். திமுகவுக்கான நெருக்கடியாக மாறுவதற்கான ஒரு சூழலே இல்லைன்னு திரு பிரசன்னா சொல்கிறாரு. மக்கள் பிரச்சனைகளை தானே அதிமுக பேசுது. மக்கள் எதெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் தானே அவங்க பொதுத்தளத்தில் எடுத்து வைக்கிறாங்க. அது எப்படி நெருக்கடியாக மாறாது? இல்லை, அதிமுகவுக்குள் இருக்கின்ற நெருக்கடியை வந்து சமாளிப்பதற்கான ஒரு போராட்டமாக தான் நான் வந்து இதை பார்க்குறோம். அதிமுகவுக்கு நெருக்கடி, அதிமுகவுக்குள்ள அதுக்குள்ளே வந்து ஒரு நெருக்கடிகள் இருக்குது. ஒரு வலிமையான ஒரு தலைவர், பொதுச் செயலாளர் அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அங்கங்கே வந்து எல்லா இடங்களையுமே வந்து போகிற இடங்களெல்லாம் வந்து கள ஆய்வுங்கிற பேரில் போகிறாங்க. அங்கே வந்து எதிர்ப்பு இருக்குது. கட்சி ஒரு ஆண்ட கட்சி, வலிமையாக வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சிக்குள்ளே வந்து இந்த மாதிரியான இருக்குது அப்படின்னா ஒரு போராட்டத்தின் மூலமாக வந்து அவங்கள வந்து ஒழுங்குபடுத்துறது, அவங்கள வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரதுன்னு ஒரு உத்தி தான். ஆனால் இவ்வளோ நாள் என்ன சொன்னோன்னா அவங்க களத்திலேயே இல்லை, அவங்க வந்து பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படலைன்னு. இப்போ அதை அவங்க வெளிப்படுத்துறதுக்காக அவங்க களத்துக்கு வர்றாங்க இல்லையா? 1.5 ஆண்டுகள் தேர்தல் நெருங்குதில்ல. ஆமாம். அப்போ நெருங்கும்போது அதுக்கு தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல, தொண்டர்களை தயார்படுத்தணும். அதுக்கான முயற்சி தான். அது ஒன்றும் தவறில்லை. நம்ம வந்து அது அவங்க கட்சியை வந்து கட்டமைக்கிறது அல்லது கட்சியை வந்து ஒரு தலைமையின் கீழே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான். அது மாதிரி பாஜகவை எதிர்க்கலைன்னு சொன்னோம், மத்திய அரசை எதுக்குமே எதிர்த்து பேச மாட்டேன்றாங்கன்னு சொன்னோம். இப்போது வந்து அவங்க வந்து டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போது ஜிஎஸ்டி வாடகை கட்டடங்களுக்கு 18% உயர்த்தினதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதையும் செய்கிறாங்க தானே? அதை கண்டித்து போராட்டம் நடத்துகிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. போராட்டம் இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம சொல்கிறதுல வந்து. இப்போ ஐயா வந்து பேசும்போது இந்து அறநிலையத்துறையை பற்றி சொல்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் அதை கண்டித்து நாங்கள் வந்து அறிக்கை கொடுத்தோம். அதிமுக அறிக்கை கொடுத்துருக்கா? அதிமுக போராட்டம் நடத்தியிருக்கா? அறிக்கை கொடுத்துருக்காங்க. போராட்டம் நடத்தியிருக்காங்களா? இப்போ இந்த போராட்டத்தை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் போராட்டம் வந்து நீங்கள் நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு எதிர்க்கட்சிங்கிற இடத்துல சொல்கிறோம். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த போராட்டம் நடத்துறீங்க, திருப்பூரில் மட்டும்தான் சொத்து வரி உயர்வா? தமிழ்நாடு முழுக்க இல்லையா? டிசம்பர் 3 எல்லா இடங்களையும் நீங்கள் வந்து அதுக்கான எதை மையப்படுத்துறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ரெண்டாவது வந்து அவருடைய அறிக்கையில் அல்லது அவர் சொன்ன செய்தியாளர் சந்திப்பில் நிறையா வந்து தவறான செய்தி அல்லது பொய் செய்திங்கிறத விட தவறான செய்தி சொல்கிறாரு. நான் வந்து அதில் சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. இப்போ வந்து மீத்தேனுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மு.க. ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில் தான் போடப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருப்பார், ஒரு முன்னாள் முதலமைச்சர். அவர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது அனுமதிக்கான ஒப்பந்தமா இல்லை நீங்கள் வந்து சோதனை செய்கிறதுக்கான ஒப்பந்தமா? ரெண்டையும் விளக்க வேண்டியது இருக்குது. ஜூன் 22,
2016 நீங்கள் வந்து இது குறித்து விவாதம் வந்து சட்டப்பேரவையில் நடக்குது. இந்த சட்டப்பேரவை விவாதத்தில் மரியாதைக்குரிய தங்கமணி அவர்கள்ட்ட வந்து மரியாதைக்குரிய அன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து நம்முடைய திமுகவுடைய தலைவர் வந்து கேட்குறாரு. அதை கேட்கும்போது அதில் வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. இன்றைக்கும் சட்டப்பேரவை விவாதத்தில் இருக்குது. மரியாதைக்குரிய தோழர் முருகவேல் அவர்கள் தெரியும் அது. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2011 இது ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படிங்கிறது. ஜூன் 22 ஒப்பந்தம் போடப்படுது. ஒப்பந்தம்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதில் மீத்தேன் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது காட்டணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு சோதனை போடுறதுக்காக நடந்தேன். நீங்கள் வந்து மே மாதம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஆட்சி யார் வர்றதுன்னு சொல்லி அது கண்டினியூ ஆகுது. அதுக்கடுத்த போராட்டங்கள் வந்து ஒரு 4 ஆண்டுகள் தீவிரமான போராட்டங்கள். கதிராமங்கலம், நெடுவாசல், நீங்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக பயங்கரமாக போராட்டம் நடக்குது. நீங்கள் வந்து யார் இருந்தாங்க, முதலமைச்சர் இருந்தாங்கன்னு தெரியும். எவ்வளோ பேர் அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்து இன்றைக்கும் பேராசிரியர் வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அதைத்தான் சொல்கிறேன் நான். எதுக்காக இதை சொல்கிறோம்னா, பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் இன்றைக்கும் அந்த நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்க வழக்கு இருக்குது. பூவுலக நண்பர்களுக்கும் வழக்கு இருக்குது. மரியாதைக்குரிய சுந்தரராஜன் போன்றவர்கள் மீதும் வழக்கு இருக்குது. அன்றைக்கு இந்த மசோதா கொண்டு வந்து சட்டம் கொண்டு வரும் பொழுது மரியாதைக்குரிய திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாரு, இதை வந்து தேர்வுக்குழுக்கு அனுப்பணும்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்வுக்குழுக்கு ஏன் அனுப்பணும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சொல்கிறீங்க, இதை தேர்வுக்குழுக்கு அனுப்புனாதான் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து இல்லாமல் இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் வந்து வேளாண் மண்டலம் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து, ஏற்கனவே இந்த கிணறுகள் மீத்தேனுக்கான கிணறுகள், ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் வந்து ஏற்கனவே 700 கிணறுகளுக்கு வந்து அனுமதி இருக்குது. இந்த நீங்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரீங்களா, வேளாண் பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டத்தின் மூலமாக அந்த கிணறுகளுடைய நிலை என்னென்னு அதில் சொல்லலை. ஏற்கனவே பழைய கிணறுகள் இல்லாமல் ஆக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, புதிய கிணறுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ பழைய கிணறுகள் என்ன, இன்றைக்கி வர வந்து பழைய கிணறு 700 கிணறுகளில் இன்றைக்கும் 100-150 கிணறுகள் வந்து மராமத்து செய்கிறோம் என்கின்ற பேரில் இன்றைக்கும் அந்த இடங்களில் வந்து கிணறு வந்து இன்றைக்கி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பல இடங்களில் வந்து குழாய் பதிப்பு போட்டு வயல்வெளியில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பொதுவெளியில் அவர் பேசும்பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் பேசும்பொழுது அந்த கிணறுகள் இன்றைக்கும் இருப்பதற்கு காரணம் அதிமுக தான். அதற்கு பிறகு திமுக வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தணும்னா அதற்கும் அதிமுக, ஏன் சொத்து வரியை உயர்த்தினா அதற்கும் அதிமுக. ஆமாங்க. இப்போ ஏன் கதிராமங்கலம் பிரச்சனைனா அதற்கும் அதிமுகன்னு. அப்போ புதுசா பொறுப்பேற்ற திமுக அரசுக்கான அக்கௌண்டபிலிட்டின்னு ஒண்ணுமே கிடையாதா? அந்த பொறுப்புல இருந்து விலகுறாங்கன்னு நான் சொல்லல. அல்லது வந்து அதில் பாஜக நம்ம கேட்குறோம், காங்கிரஸ் அரசாங்கத்தை குறை சொல்லும் போதோ திரு நேருவை குறை சொல்லும் போதோ உங்களுக்கான அக்கௌண்டபிலிட்டி என்னன்னு கேட்குறோம். அப்போ அதே கேள்வி தானே. ஒரு ஒப்பந்தம் இருக்குல்ல, இப்போ சொத்து வரினா 15வது நிதிக்குழுல ஓபிஎஸ் அவர்கள் வந்து நீங்கள் வந்து அதில் கையெழுத்து போட்டு அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போட்டால் தான், அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் தான் தமிழ்நாட்டுக்கான நிதி நிலைமையை வந்து நாங்கள் வந்து இங்கே நிதி ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே கையெழுத்து போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும். ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியுமா? அதனுடைய தொடர்ச்சியாக தான் மரியாதைக்குரிய KN நேரு அவர்கள் வெளிவாக சொல்கிறாரு. பல்வேறு மாநிலங்களில் எவ்வளவு வந்து சொத்து வரி மூலமாக வந்து எவ்வளவு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் எவ்வளவு பண்ணியிருக்கிறோங்கிறத அவர் வந்து பட்டியல் போட. வாடகை கட்டடங்களுக்கு 18% ஜிஎஸ்டினா நீங்கள் இது செய்ய முடியாது, இதனால் வாடகை கட்டடங்களை இயங்கும் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படும்னா குறைந்தபட்சம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எதிர்ப்போ இல்லை அதை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு மத்திய அரசுக்கு எதிர்ப்போ ஏன் தெரிவிக்கலை, ஏன் அழுத்தம் கொடுக்குறீங்க இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்குதுன்னு கேட்குறாங்கல்ல. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியே வேணாம் சொல்லி எதிர்ப்பு தெரிவித்த இயக்கம் யார்? திமுக வந்து ஜிஎஸ்டி வந்து மாநில உரிமைகளுக்கு ஒட்டுமொத்த ஜிஎஸ்டின்னு சொல்கிறான். விடுதலை சிறுத்தைகள் ஜிஎஸ்டிக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டியை மாநில உரிமைக்கு எதிரானது சொல்கிறோம். அதில் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? அன்னைக்கு இன்னைக்கு ஒரு செய்தியை வச்சுட்டு சொல்லாதீங்க, ஒரு உயர்வை நீங்கள் சொல்லக்கூடாது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க சொத்து வரி உயர்வு. ஆனால் நீங்கள் KN நேரு அவர்கள் வந்து சொல்லும் பொழுது வெளிப்படையாக சொல்கிறாரு, சென்னை மாநகராட்சியில் வந்து 600 சதுரடி பரப்புள்ள குடியிருப்பு கட்டடத்திற்கு அதிகபட்ச சொத்து வரி சீராய்வுக்கு பிறகு 4860 ரூபா போட்டிருக்கிறோம். ஆனால் பெங்களூரில் அதே இது வந்து 8660 ரூபா போட்டிருக்கோம். ஒவ்வொரு மாநிலம், கல்கத்தா, ஒவ்வொரு இடங்கள் நீண்ட பட்டியல் இருக்குது, அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்போ இது இந்தியா முழுக்க
இந்த 15வது நிதிக்குழுவில் வந்து ஒப்பந்தம் போட்ட பிறகு ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் எவ்வளவு சொத்து வரி நியமிக்கலாம் மாநில அரசினுடைய உரிமை. மற்ற மாநிலங்கள் அதிகம், தமிழ்நாட்டில் 100% வந்து எல்லாத்துக்கும் ஒன்றாக போட்டது அன்றைக்கு அதிமுக அரசு. இவர் என்ன சொல்றாரு, மரியாதைக்குரிய KN அவர்கள் வெளிப்படையாக சொல்றாரு, நாங்கள் வந்து இதில் 60% வந்து வசதியானவர்களுக்கு, ரொம்ப அடிப்படையானவங்களுக்கு நாங்கள் வந்து சதவீதம் குறைச்சிருக்கிறோம், ஒரு சமமான இடத்துல நாங்கள் இதை பண்ணலைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றோம் அப்படின்னா, இது எல்லாம் சொத்து வரியை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இவர் இந்த இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கான நெருக்கடியை சமாளிப்பதற்கு வகை அப்படிங்கிறத நான் வந்து பேசுவோம். திரு பாபு முருகன், கள ஆய்வுல பிரச்சனை, உட்கட்சிக்குள்ள சிக்கல், அது கவனப்பட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. அதிலிருந்து டைவர்ட் பண்ணணுன்றதுனால இந்த போராட்டம். அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பு தம்பி இல்லைன்னு அட்வொகேட்டு பிரசன்னாக்கு சில பதிலை நான் கொடுத்துட்றேன். ஏதாவது எப்படின்னா, மாண்பு அம்மா இருக்கிற போதும், அன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் இருக்கிற போதும் கடுமையாக அறிக்கையின் வாயிலாக உதய மின் திட்டத்தை எதிர்த்தவர்கள், மாண்பு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அண்ணன் தங்கமணி மின்துறை அமைச்சராக இருக்கிற போது ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? இல்லை, OPS தான் சைன் பண்ணது. யாரோ அண்ணன் எடப்பாடியார் வரலாற்றுல இருந்து அவர் சொன்னதை அவர் இந்த 2 அறிக்கைகளுக்கும் வச்சு பாருங்க. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, தமிழ்நாட்டின் வரலாறு அதுதான் வரலாறு. ஆமா, அவர் தான் கையெழுத்து போட்டாரு. எடப்பாடிக்கும் தங்கமணிக்கும் இதுல எந்த சம்பந்தம் இல்ல. அவர் சொன்னதுதான் நான் சொல்றேன். நான் அவர் என்ன சொன்னாரோ, ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்னு கேட்டார். அதுதான் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள், அதான் நான் வரேன். நானு சரி, நான் அவர் சொன்னதுக்கு பதில் சொல்றதுக்கு நடுவில் எப்படி? சரி, ஓகே. இல்ல, அதுலயே தலைப்பு போயிடுது. இல்ல, அதுதான் சொன்னா. அப்ப அண்ணாமலையை காட்டிலும் ஒரு 20,000 புத்தகங்களுக்கு மேல் படித்த அன்பு தம்பி பிரமிழன் பிரசன்னா இதை எப்படி தெரிஞ்சுக்காம போனாருன்னு தெரியல. எந்தெந்த சரத்துக்கள் அதில் இருக்கக்கூடாது, இது இருந்தால் இது தமிழகத்திற்கு ஆபத்து என்று அன்றைக்கு அம்மாவும் அண்ணன் நத்தம் விஸ்வநாதனும் எதிர்த்தார்கள். அந்த எதிர்த்த சரத்துக்களை நீக்கினால்தான் நாங்கள் கையெழுத்து போட முடியும். ஒரு விளக்கு மின்சாரம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், 100 யூனிட் விலையில்லா மின்சாரம், 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது. இந்த திட்டங்களை நீக்கினால் மட்டும்தான் நாங்கள் அதில் கையொப்பமிட முடியும் என்பதை அவர் படிக்காமல் விட்டு விட்டார் என்று நான் நினைக்கிறேன். படிச்சு மறந்துட்டாரான்றது எனக்கு தெரியாது. இந்த ஷரத்துக்களை நீக்கியதுக்கு பிறகுதான் அதில் நாங்கள் அதில் கையெழுத்து. அவர் பேசின பிறகு அதிமுக ஆட்சி காலத்துல பாஜகவோடு கூட்டணி இருந்த போது அவங்க ஒத்துக்கொண்ட விஷயங்களால தான் இப்போ திமுக அரசும் உயர்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு வந்திருக்குன்னு மக்களுக்கு புரியுமா? இல்ல நீங்க திமுக அரசு இப்போ உயர்த்துதுன்னு சொல்றது மக்கள்கிட்ட போய் சேருமா? அதுதான் நாங்க ஏன் உயர்த்தலன்றதை சொல்றேன். உங்களுக்கு புரியல, விளங்கலன்னு நினைக்கிறேன். நாங்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நாங்கள் உயர்த்த மாட்டோம், அதுக்கு ஒத்துக்கிறீங்களா? கையெழுத்து போடுறோம். 100 யூனிட் இலவச மின்சாரத்தை தொடர்ந்து வழங்குவோம் மக்களுக்காக, ஒத்துக்கிறீங்களா? கையெழுத்து போடுவோம். ஒரு விளக்கு வீடுகள் இருக்கக்கூடிய குடிசைகளுக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்ந்து மின் இணைப்பை மீட்டரை நாங்கள் பொருத்த மாட்டோம், இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? கையெழுத்து போடுறோம். சொத்து வரி உயர்வு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. உயர்வு அதே நான் சொல்லி நடந்திருக்கு. எப்படின்னா எல்லாம் ஆதாரம் இல்லாமல் சும்மா போற போக்கில் 300%, 150% இஷ்டத்துக்கு பேசிட முடியாது. அதனால இந்த விஷயங்களுக்கு ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதில் கையெழுத்து போட்டோம். ஆனால் அந்த விஷயங்களை அது நீங்க தொடர்ந்து நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை உயர்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். உயர்த்திய பிறகும் மின் கட்டணத்தினுடைய மின்சார வாரியத்தினுடைய கடன் சுமை கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம், தம்பி சொல்றாரு 300% ஏத்திருச்சு அப்படி இப்படின்ட்டு. 19/11/2019 அரசு குறிப்பு, தமிழ்நாடு அரசினுடைய குறிப்பு. அதில் சொல்றாங்க, சென்னை மாநகராட்சியில் 1998க்கு பின்னரும் பிற மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் 2008க்கு பின்னரும் சொத்து வரி சீராய்வு மேற்கொள்ளப்படவில்லை. சென்னை உள்ளிட்ட 15 மாநகராட்சிகள், 121 நகராட்சிகள் மற்றும் 528 பேரூராட்சிகளில் 1/4/2018 முதல் சொத்து வரி சீராய்வு மேற்கொள்ள அரசால் 19/7/2018 அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் வாடகை அல்லாத சொத்து குடியிருப்பு கட்டடங்களுக்கு 50%க்கு மிகாமலும், below 50%, 300% இல்ல. வாடகை குடியிருப்பு கட்டடங்களுக்கு 100%ற்கு மிகாமல், 300% இல்ல, below 100%, 300% தம்பி சொல்ற மாதிரி இல்ல. பிற வாடகை கட்டங்களுக்கு 100%ற்கு மிகாமல், அதுவும் 100%க்கு இல்ல, below 100%. திராவிட மாடல் மாதிரி இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, அது ஆதாரத்தோடு பேச வேண்டும். மிகாமலும் சொத்து வரியை உயர்த்த ஆணைகள் வெளியிடப்பட்டன. பின்னர் அரசு 2006-2018 வாடகை மற்றும் வாடகை அல்லாத குடியிருப்பு கட்டடங்கள் அனைத்திற்குமே சொத்து வரி 50%ற்கு மிகாமல் உயர்த்தப்படும் என அறிவிப்பு செய்யப்பட்டிருக்குது. 50% எங்க இருக்குது? நீங்க உயர்த்தணும் 150% எங்க இருக்கிறது? அதனால அதாவது எப்படின்னா, இப்போ இந்த கள ஆய்வு நடப்பு இருக்கிற அங்க பிரச்சனை நடக்குது, அதை மடைமாற்றுவதற்காக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி போகுது? அப்படி கிடையாது. ஸ்டாலின் எடுத்த போராட்டங்கள் எல்லாம் அவருடைய தலைமையை தக்க வைத்துக் கொண்டும் என்பதற்காக தலையால தண்ணி குடிச்சு அழகிரி எந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருவாருன்றதுக்காக அன்றைக்கு எதிர்க்கட்சி
எதிர்க்கட்சியாக இருக்கிற போது நடந்த போராட்டங்கள் அப்படி அல்ல போராட்டம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயன் கொடுத்ததில்ல அவங்களுக்கு ஆளுங்கட்சியாக ஏன் அப்ப எங்களுக்கு பயன் கொடுக்காது? ஏன் டைலூட் ஆயிடும்? நீங்க எப்படி சொல்ல முடியாது? நாங்கள் உங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கு அது டைலூட் ஆயிடும். ஆனா நீங்க எங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய போராட்டங்கள் உங்களுக்கு அது பயன் தரும் சொன்னா மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களுக்கு ஓகே இந்த ஆர்ப்பாட்டம் உண்ணாவதுன்னா திமுக கையாளாகாத தங்களை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். அது வெளிக்கொண்டு வந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற பிரச்சாரங்கள். தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பு இவங்க மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து வைக்கிறதுங்கிறது அதிமுகவுக்கு தேர்தல் அரசியல் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்க தானே செய்யும். அதை தானே திமுகவும் கடந்த காலத்தில் பண்ணுச்சு. சார், நான் திரும்பவும் வந்து பாபு முருகவேல் கொஞ்சமாவது கான்செப்டுக்குள்ளார வந்து பேசுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். அவர் எதையோ படிக்கிறாரு. இந்த 2018-19 இடையில உயர்நீதிமன்றம்னு இருக்கு. நாங்கள் 2 பேருமே அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுச்சு, நான் கேட்கல. ஏயா வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறீங்க, இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ணுறீங்க, அதுக்கு டாக்ஸே இல்லை, இன்ஸ்டிடியூஷனை ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறீங்க, இதில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறப்ப திடீர்னு இவங்க 300% வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு ஒருத்தர் சேலஞ்சுக்கு போகிறாரு. அப்போ உயர்நீதிமன்றம் கேட்குது, ஒன்று நடத்தாமலே இருக்கீங்க, இன்னொன்று நடத்தினா 300% உயர்வு போகிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்னு பிரசன்னா கேட்கல, உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு. அதை கற்றறிந்த வழக்கறிஞர் என்னை விட லண்டனில் இருக்கிற அண்ணாமலையை விட அதிக மெத்தப்படித்த பாபு முருகவேலுக்கு தெரிந்து கொள்ளாமல், அதுவும் நாங்க கோர்ட் கேம்பஸ்ல இருக்கிறதுனால அவருக்கு தெரியாம போயிருச்சோங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. எனக்கு வருத்தம் இருக்கு. என்கிட்ட ஆமா ஏத்துனதுதான் நீதிமன்றத்துக்கு சேலஞ்ச் போனாங்க. சேலஞ்ச் பண்ணி அதுல காரி துப்புனுச்சு 300% ஏயா ஏத்துனீங்கன்னு. இதுதான் உதய் மின் திட்டத்தினோட அக்ரிமெண்ட் காப்பி சார். அன்னைக்கு கையெழுத்து போட்ட தங்கமணி PS கோயிலோட அக்ரிமெண்ட் காப்பி சார். அதுல அவர் சொல்றாருல, நீங்க அவர் பிரசன்னா படிக்காம வந்துட்டாருன்னு. பிரசன்னா என்னைக்கு படிக்காம உதய் மின் திட்டம் பத்தியே விவாதமே இல்லையே. இல்ல அதுவும் ஒரு பகுதி, அது ஒரு பார்ட். அதுல முக்கியமான பார்ட் அவர் சொன்னாரு, அந்த சரத்து இல்ல இந்த சரத்து இல்ல, எந்த சரத்து மாத்தவே இல்ல, அப்படியே கையெழுத்து போட்டு வந்தாங்க. இன்னைக்கு அதுல மிக முக்கியமான ஆட்சி பொறுப்புல இருக்கிறது நீங்க தானே. ஆமா சார், அதான் ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு அந்த நீங்க ஏத்துறதா தானே தெரியும். இல்ல அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இப்ப சொன்னார்ல, பேசுற போக்குல 3 மாசத்துக்கு ஒரு தடவை திராவிட மாடல் ஆட்சி மின் கட்டணத்தை உயர்த்துதுன்னு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயும் உயர்த்தலையே, ஆதாரம் காட்ட சொல்லுங்க. அதிமுக பாபு முருகவேல 3 மாசத்துக்கு எங்க உயர்த்தி இருக்கோன்னு தவறான வாதத்தை பொய் சொல்லக்கூடாது மேடையில, பொது மேடையில. நான் சொல்றேன், the necessary charges in tariff policy 31st December 2001 every year should be increased அப்படிங்கிற அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டது அதிமுக. நாங்க ஏத்தனமா? அதிமுக கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் ஏத்தனமா சார்? என்ன 17 இருந்து 21 வரை நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன். ஆதாரத்தை காட்டுறப்ப ஏன் வந்து குறுக்க பாயிரீங்க? ஏத்தனமாங்கறீங்கல, ஒரு நிமிஷம் ஏத்துனீங்க. ஏத்தாம அந்த தொகையை நீங்க தமிழ்நாடு மின் பகிர்மானத்தினுடைய தலையில வச்சதுனாலதான் 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் கடனா வந்துச்சு. இன்னைக்கு நாங்க கடந்த ஆண்டு சார் மின்சாரத்துறையின் சார்பாக கடந்த ஆண்டு மத்திய அரசுக்கு கட்ட வேண்டிய 70,000 கோடி கடன் அடைச்சிருக்கோம் சார். இந்த 2 ஆண்டுல மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் இங்க அமைச்சராக இருந்த போது 1.5 லட்சம் ஏழை விவசாயிகளுக்கு மின்சார இலவச கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். எங்க ஆட்சியில 1.5 லட்சம் இலவச கனெக்ஷன். இது எல்லாம் புள்ளி விவரங்கள். திரு வன்னியரசு, அதிமுகவை வந்து தேர்தல் களத்தில் திமுக விரும்பலை, திமுக பாஜகன்னு இருக்கிறத தான் விரும்புது. திமுக பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துவதன் மூலமாக தான் இங்கே தேர்தல் அரசியலில் திமுகவுக்கு லாபம் அப்படின்னு திமுக நினைக்கிறதாக ஒரு விமர்சனம் இங்கே தொடர்ந்து வைக்கப்படுது. ஆனால் அதிமுக தன்னை களத்தில் தொடர்ந்து முன்னிறுத்துவதன் மூலமாக மீண்டும் திமுக அதிமுகன்னு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அதிமுக ஈடுபடுறாங்கன்னு இந்த தொடர் போராட்டங்கள்லேருந்து நம்ம புரிந்து கொள்ளலாமா? இல்லை, நான் அப்படி தான் இருக்கணும்னு விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறோம். ஆனால் திமுக விரும்பலைன்னு ஒரு பார்வையும் இருக்குது. இல்லை, அதுக்குள்ளே நான் வரல. இந்தியா முழுக்க வந்து தேசிய கட்சிகள் இருப்பது அப்படிங்கிறது வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரானது, மாநிலத்துக்கே ஆபத்தானது. அது காங்கிரஸாக இருக்கலாம் அல்லது பாஜகவாக இருக்கலாம். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. ஆனால் இந்தியா முழுக்க வந்து பாஜக நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அவங்களுடைய செயல் உத்தி என்னென்னா, ஒரு மாநில கட்சியை வந்து கையகப்படுத்திட்டு அந்த கையகப்படுத்திட்டு இன்னொரு கட்சியை எதிர்க்கிறது. இப்போ திராவிட மாடலுக்கு எதிராக அவங்க வந்து பேசிகிட்டே இருக்கிறது. மரியாதைக்குரிய சகோதரர் வந்து பாபு முருகவேல் பேசும்போது கூட திராவிட மாடல் அப்படிங்கிறது அது மீதான ஒரு விமர்சனத்தால் அது வெறுப்பை வந்து கட்டமைக்கிறாரு. இது பாஜகவினுடைய ஸ்டாண்ட். இது
திராவிடத்துக்குள்ளே தான் பேரறிஞர் அண்ணா இருக்கிறாரு. பேரறிஞர் அண்ணாவுடைய பேரில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற அவங்க கழகம். பாஜகவையும் இப்போ அதிமுக எதிர்க்கிறதன் மூலமாக 2 மாநில கட்சிகளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கட்டும். எதிர்ப்புனா எப்படி நீங்கள் எதிர்க்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? ஒரே நாடு ஒரே இதை வந்து அறிக்கைகள்லேருந்து பார்க்குறோம். இல்லை என்ன அதில் என்ன போராட்டம் ஏதாவது நடத்துகிறாங்களா? பாஜகவுக்கு எதிராக, அப்படி பாசிச பாஜகவுக்கு எதிராக, இல்லை மக்கள் விரோத பாஜகவுக்கு எதிராக நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா? இப்போ கூட நீங்கள் வந்து வேளாண் சட்ட அந்த பாதுகாப்பு மண்டலத்தை ஆக்குறதுக்கு ராமநாதபுரம் இன்னைக்கு வந்து அங்கே வந்து இன்னைக்கு வரை வந்து கிணறுகள் அமைக்கப்பட முடியாதது, இல்லை ஹைட்ரோ கார்பன் வந்து அங்கே இல்லாமல் இருக்கிறது காரணம் வந்து திமுக தான், அதிமுக இல்லை. ஏன்னா அந்த பாதுகாப்பு மண்டலத்தில் வந்து ராமநாதபுரம் சேர்க்கப்படலை. கடலூர் மாவட்டத்திலே வந்து கடலோர பகுதி மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டம் முழுக்க சேர்க்கப்படல. அரியலூர் மாவட்டம் சேர்க்கப்படலை. பெரம்பலூர் மாவட்டம் சேர்க்கப்படலை. இதெல்லாம் இன்றைக்கி திமுக வந்து கடுமையாக வந்து இன்றைக்கி வர கிணறுகள் எக்ஸ்ட்ரா கிணறு இல்லாதது காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறது எப்படி அதை தொடை தெரியணும். ராமர் கோயிலுக்கு நான் வந்து தீவிரப்படுத்தணுன்றீங்களா பாஜக எதிர்ப்பு அதிமுக? இல்லை நீங்கள் இல்லை கோட்பாட்டு அடிப்படையில் நீங்கள் வந்து தீவிரப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அதனுடைய சட்டங்களை பூரா நீங்கள் ஆதரிச்சிட்டீங்க. குறிப்பாக வந்து நீங்கள் வந்து டெல்லி சீர்திருத்த மசோதாவை நீங்கள் ஆதரிச்சுட்டு தான் நீங்கள் வந்து நான் அமித்ஷாக்காவும் ஆதரிச்சேன்னு சொல்லி சொன்னார் வந்து மரியாதைக்குரிய அவர் தம்பிதுரை சொன்னார். எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அதை சொல்ல முடியும்? நீங்கள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பேச்சளவில் இருக்கலாம். நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்கிறதுக்கு இங்கே இருக்கிற மற்ற இஸ்லாமிய அமைப்புகளை யாராவது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுங்கிறதுனால கூட அவங்க திமுக எதிர்ப்பை வந்து தீவிரப்படுத்தலாம். இல்லை, அதாவது 2 செய்தி இதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் என்ன நினைக்கிறோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதிமுக திமுக இந்த ஸ்டாண்ட் இருக்கிறது வந்து மாநிலத்துக்கு நல்லது. ஆனால் அதிமுகவை வந்து அவர்களுக்கே தெரியாமல் பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து கொண்டிருப்பதை எப்போ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து எப்போ விடுபட போகிறாங்க அப்படிங்கிற அந்த அச்சத்திலிருந்து அல்லது அந்த ஒரு அக்கறையிலிருந்து நாங்கள் பேசுகிறோம். வெறுப்பு அடிப்படையில் நாங்கள் பேசல. அதிமுக மீது வெறுப்பு இல்லை, அக்கறை அடிப்படை. நாங்கள் வந்து மாநிலத்தை பாதுகாக்க வேண்டுங்கிற அடிப்படையில் பண்ணுறோம். இப்போ பாஜக வந்து முழுக்க இங்கே என்னென்ன செய்யுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்தெந்த இடங்கள்லாம் வந்து அவர்கள் வந்து விசவதையை தூவுறாங்க, எப்படி வந்து மத வெறுப்பை கட்டமைக்கிறாங்க, சாதிய கட்டமைப்பை எப்படி உருவாக்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க. இன்னைக்கு இசைவாணிங்கிற ஒரு பாடகி அவங்க என்ன பாடிட்டு இருக்காங்க, அந்த முழுமையாக பாடல் வந்து ஐயாம் சாரி ஐயப்பா, நாங்கள் உள்ளே போனால் என்னப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பாடலை வச்சுக்கிட்டு சமூக பதற்றத்தை உருவாக்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2018 எழுதின பாட்டு. இந்த பாட்டு அரசு தானே வழக்கு போட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு தானே வழக்கு போட்டிருக்கு. இல்லை என்ன யார் வழக்கு போட்டுருக்குறாங்க? இது இந்த பாட்டு 2018 வந்து நீங்கள் வந்து உள்ளே போகிறது அப்படிங்கிறது ஒன்றா இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் அல்லது சனாதன கும்பல் வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. ஏதாவது நீங்கள் வந்து கண்டித்து ஏதாவது பேசலாம்ல, ஏதாவது பண்ணலாம்ல? அதிமுக கேட்குறீங்க? ஆமாம், அதிமுக கேட்குறோம். இது வந்து ஏங்க இது வந்து நீங்கள் சாதாரணமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு பாடகி அப்படிங்கிறது இல்லை, சனாதனத்துக்கு எதிரான குரல். அப்போ சனாதனத்துக்கு எதிரான குரலை பாதுகாக்கணுமா இல்லையா? யாருக்கோ குரல் அப்படிங்கிற யாருடைய குரலும் இல்லை. அது வந்து அண்ணாவுடைய குரல் தான், அது பெரியாருடைய குரல் தான் அது. அப்போ நீங்கள் அந்த குரலுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் எதுவுமே ஆதரவு தரலைன்னா எப்படி நீங்கள் வந்து பாஜகவை எதிர்ப்பீங்க? சரி, பேசும் இன்னொரு அமர்வுல. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது